டாஸ்மாக் முறைகேடு வழக்குல செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் அளித்திருக்கிறாங்க. முன்ஜாமீன் அளித்ததோடு மட்டுமல்லாமல் அவரை கைது செய்யக்கூடாது என தாவேக அரசுக்கு ஒரு இடைக்கால தடையும் விதிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தாவேக அரசு செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒவ்வொரு வழக்குகளை கொண்டு வரும்போது அந்த வழக்குகள் எல்லாமே இந்த மாதிரி முன்ஜாமீன் போன்ற ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டே வருது. இப்போ தாவேக அரசு என்ன வழக்கு போட்டிருக்காங்க, இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்னென்ன கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க, தொடர்ந்து தாவேக அரசு செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்காக என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், அதற்கான அவசியம் நோக்கம் என்ன, இது தொடர்பான அனைத்து தகவலுமே இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டுல மேகதாது அணை பிரச்சனை, இப்போ நீட் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாடு அரசு பேச வேண்டிய, நடவடிக்கை எடுக்க வேண்டிய, கவனத்தில் கொள்ள வேண்டிய பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த அரசோட தீவிரம் என்பது எதுல இருக்குன்னா, செந்தில் பாலாஜியை எப்படியாவது கைது செய்ய வேண்டும். அதுலதான் அவனோட முழு தீவிரமும் இதுலதான் இருக்கு. முழு வேலைகளும் இந்த வழக்கை நோக்கி தான் இருக்கு. இதுதான் தாவேக அரசோட அந்த முதன்மை அஜெண்டாவாக நம்மள விருப்பு தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே குதிரை பேர வழக்குல செந்தில் பாலாஜியை எப்படியாவது கைது செய்யணும்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை அவங்க முன்னெடுத்து வச்சாங்க. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருந்தாரு. பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறேன்னு சொல்லலாம், அரசு வேலை வழங்குவது தொடர்பான அந்த நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டாங்க. அதற்கு முன்னாடியே இப்ப நான் கரூருக்கு போறேன்னா அந்த மேடையில நின்று கொண்டு, பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து சதி செஞ்சதே செந்தில் பாலாஜி அவர்கள் தான், அவரை நான் கைது செஞ்சு உள்ள வச்சுட்டேன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக, இப்ப இடைத்தேர்தல் வருதுல, அதற்கான ஒரு பிரச்சாரமாக இருக்கணும்னு சொல்லி தான் தொடர்ந்து செந்தில் பாலாஜி எப்படின்னா கைது செய்யணும்னு சொல்லி இந்த குதிரை பேர வழக்குல செந்தில் பாலாஜி அவர்களை இணைத்து அவரை வந்து எப்படினாவது கைது செய்யணும்னு சொல்லி தொடர் நடவடிக்கையில ஈடுபட்டு வந்தாங்க. இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்ற விசாரணைக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரையுமே ஒரு நேரடியான சாட்சிகள் என்பது எதுவுமே இல்லை, ஒரு ஆதாரமே இல்லை. அந்த வழக்கின் போதும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவங்க ஜாமீன் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த கைது நடவடிக்கை என்பது ஒரு ஃபிளாப்ல முடிஞ்சதால மீண்டும் அவங்க தொடர்ந்து இந்த குதிரை பேர வழக்கா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மின்சாரத்துறையில வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதிலும் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் முறைகேடு பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரி இன்னொரு விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அதுவும் பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகலன்றதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, டாஸ்மாக் துறையில பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஆட்சி காலத்துல பெரிய ஊழல் என்பது நடந்திருக்கு, பெரிய ஊழலை செந்தில் பாலாஜி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி இவங்க ஒரு வழக்கை மேற்கொண்டு போனாங்க. இந்த வழக்குக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீனுக்காக அந்த கோரிக்கையை முன்னெடுத்து வச்சிருந்தாரு. இந்த வழக்கு ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முன்ஜாமீன் கொடுக்கல. அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாரு உச்சநீதிமன்றத்துல. இந்த வழக்கை விசாரிக்கும் போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த வழக்குல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனும் கொடுத்து அவரை நீங்க கைது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பையுமே இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கோட பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டாஸ்மாக் துறையில இப்போ ஒரு டாஸ்மாக் பார் இருக்குன்னா அந்தந்த கடைகளின் கீழே கடைநிலை ஊழியர்கள், அதிகாரிகள் வந்து இந்த லஞ்சம் வாங்குறாங்க, இது தொடர்பான வழக்குகள்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான்ன்ற மாதிரி இந்த அரசு போர்ட்ரேட் பண்ண பாக்குறாங்க. இந்த வழக்குகள்லாம் இப்ப மட்டும்தான் வருதா, இல்ல தாவேக அரசு தான் புதுசா இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக் துறையிலேயே ஒரு 41 கேஸ் என்பது இருக்கு. இந்த கரெக்டா 2016ல இருந்து 21 பீரியட்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 41 கேஸ் இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 34 வழக்குகளை ஏடிஎம்கே பீரியட்ல அதிமுக அரசே போட்டிருக்காங்க. யார் மீதுனா கடந்த ஆட்சி காலத்துல இல்ல நேரு காலத்துல அது மாதிரிலாம் அவங்க போல தன்னோட ஆட்சி கால பீரியட்லயே பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த டாஸ்மாக் துறை ஊழியர்கள், இப்படி எல்லாருமே வந்து ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுறாங்கன்னு சொல்லி அவங்க அரசாங்கத்தில் இருக்கும் போதே அவங்க ஊழியர்கள் மீது அவங்களே ஒரு 34 கேஸ் போட்டிருந்தாங்க. அதிமுக மட்டும் தான் இந்த குறைகளை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி கேஸ் போடுறாங்களா? அதுக்கப்புறமா திமுக பிரிவிலும் பாத்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய 41ல 34 அதிமுகனா 7 வழக்குகளை திமுகவும் போட்டிருக்காங்க. அவங்க அரசின் மீது, அந்த அரசின் கீழ் செயல்படக்கூடிய இந்த ஊழியர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் இப்படிப்பட்ட கேஸ்லாம் இருக்கு. இந்த ஊழல்கள்லாம் என்ன 1000, 2000 கோடி, 50,000 கோடி இவங்க சொல்ற மாதிரி பெருசான அமௌண்டா இந்த அரசே போட்டிருக்காங்க, நடவடிக்கையெல்லாம் எடுக்காம விட்டுட்டாங்களே அப்படின்ற கேள்விக்கு நீங்க வந்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்தமா இந்த 41 கேஸோட இந்த மதிப்பு, அந்த லஞ்சம் ஈடுபட்டாங்கன்னு சொல்றாங்களே அதோட மொத்த வேல்யூவே 97 லட்சம் ரூபாய் தான். லட்சம் ரூபான்னு சொல்லக்கூடாது, ஊழல் என்பது ஒரு ரூபாவும், அந்த ஊழல்னா அது குற்றம் தான், அதையும் தாண்டி இது ஒரு 97 லட்சம் கிட்ட இந்த ஊழல் பணம் என்பது வருது. இதற்கான இந்த வழக்குகள்லாம் போயிட்டு இருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு இது வரும்போது இடி உள்ள தானாக வராங்க. ஏன்னா இந்த ஒரு லட்சக்கணக்கில் இந்த ஊழல் பணம் என்று போகும்போது இடி உள்ள வந்து
சம்பந்தப்பட்ட இப்ப எல்லாருமே ஒரு கேஸை கொடுத்துருக்காங்க. யார் யார் மீதெல்லாம் இப்ப அவங்க எல்லாருமே ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே தன்னுடைய அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய அதிகாரிகள் மீது வழக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த அதிகாரிகளை வந்து விசாரிச்சு அது மூலயமா வாக்குமூலங்களை வாங்கி யார் இதுல முக்கியமான பங்காற்றுகிறான்னு சொல்லி அந்தந்த அரசோட முக்கிய தலைவர்களையோ இல்ல அமைச்சரையோ நீங்க பிடிக்கலாம். ஆனா ஈடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேரடியாக உள்ள வந்து செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி ஈடியும் தொடர்ந்து அவரை டார்கெட் பண்ணி தான் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை எல்லாமே அவங்க தொடர்ந்து ஈடுபட்டாங்க. இந்த வழக்கை ஈடி வந்து தானாக விசாரிக்கும் போது அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க உச்சநீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு பண்ணும்போது அவங்களும் உச்சநீதிமன்றமே நேரடியாக ஈடியை பார்த்து நீங்க என்ன வேலைகளை பண்ணிட்டு இருக்கீங்க, வரம்பு மீறி போறீங்க, ஒரு கேஸ் இருக்குன்னா ஒரு வழக்கு இருக்குன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த வழக்குல யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்க விசாரிக்கணும். அது எல்லாமே விட்டுட்டு நீங்க இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் மீது இந்த மாதிரி ரெய்டு மேற்கொள்வது என்பது ஒரு வரம்பு மீறிய செயல்ன்ற மாதிரி அவங்க இந்த வழக்கை ஈடி விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இப்போ அது எல்லாமே கடந்து தாவேக அரசு உள்ள வந்தாச்சு. இப்போ அவங்க எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில இந்த கேஸை கொண்டு போயிட்டு செந்தில் பாலாஜி கூட கனெக்ட் பண்றாங்கன்னா, அன்னைக்கு இப்போ ஈடி ஒரு கவுண்டர் அஃபிடவிட்ட போட்டிருந்தாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஈடி விசாரிக்க கூடாதுன்னு சொன்னதுமே இவங்க ஒரு கவுண்டர் அஃபிடவிட் போட்டாங்களே, அதை கொண்டு வந்து ஈடியோட அந்த அஃபிடவிட்ல இருக்கக்கூடிய முகாந்திரத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டோட லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு வழக்கு போட்டு இதை விசாரிக்கணுன்ற அளவுக்கு இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்யணுன்றதான் அவங்களோட முதன்மை இலக்கா நம்மளுக்கு இருக்கு. தாவேகாவுக்கு மட்டுமா, இதுக்கு முன்னாடி பிஜேபியோட அஜெண்டாவும் அதுதான் இருந்துச்சு. நேரடியாக அமலாக்கத்துறையை உள்ள இறக்கி அவரை கைது செய்யணும். எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம ஒரு வருடம் கிட்ட வந்து செந்தில் பாலாஜியை கைது செஞ்சு உள்ள வச்சிருந்தாங்க. இது ரொம்ப ஈஸியா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 2-3 வருஷம் வச்சுக்கோங்களேன். இப்ப தாவேக அரசே செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2026, 27, 28னா ஒவ்வொரு துறையிலுமே இப்ப டாஸ்மாக் பத்திரப்பதிவு துறைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பத்திரப்பதிவு துறையில எப்படிப்பட்ட ஊழல்கள் நடக்குதுன்னா யாருமே நடக்கல. இப்ப விஜய் அவர்கள் சொல்றாருல, எங்க ஆட்சியில ஊழலே இல்ல, ஒரு பத்திரப்பதிவு நடக்கணும்னா ₹1 ஒரு பைசா கூட அவங்க ஒரு செலவே இல்லாம ஊழலே இல்லாம தான் வேலை டான் நடக்குதுன்னு சொல்றாங்களே. அப்படிலாம் யாராலுமே ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்த ஒரு மாசத்துல விளம்பரத்துக்காக வேணா பேசிக்கலாம். ஆனா அடிப்படையில பார்த்தோம்னா பல்வேறு துறைகள்ல இன்னும் ஊழல் என்பது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ பத்திரப்பதிவுல ஒரு துறையில வந்து ஒரு ஊழல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அதிகாரி ஊழல் பண்றாரு, ஒரு 5,000 கேட்கிறாரு. அப்புறம் ஒரு சேலத்திலயோ இல்ல மதுரையிலயோ திருச்சியிலயோ ஒவ்வொரு ஊழல்கள் ஒரு வழக்குல அப்படி வந்து பதிவு செஞ்சுட்டு ஒட்டுமொத்தமா இந்த கேஸ் எல்லாமே ஒரு 5 வருஷத்துக்கு இவ்வளவு இடங்கள்ல இவ்வளவு அதிகாரிகள் இவ்வளவு ஊழல் வாங்கியிருக்கிறாங்க, லஞ்ச பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி இவ்வளவு வழக்குகள் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்ந்து வச்சுட்டு திடீர்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க பத்திரப்பதிவு துறையில இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரப்பதிவு துறை அமைச்சரை இல்ல அதுக்கான அதிகாரியை கைது செஞ்சா எப்படி இருக்கும்? சேம் அதே மாதிரியான வழக்கின் அடிப்படையை தான் பாத்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்யறதுமே டாஸ்மாக் துறையில ஊழல் நடந்திருக்கானா நடந்திருக்கு. இப்ப யாருமே அது நடக்கவே இல்லைன்னு சொல்லி யாருமே பேசல. நடந்திருக்குன்னா அங்கங்க அதிகாரிகள் அங்கங்க கடைநிலை ஊழியர்கள் டாஸ்மாக் துறை அதுல இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்க எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கான முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்கள விசாரிங்க. அவங்கள விசாரிச்சு அவங்க நேரடியாக ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னா, ஆமா நான் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க இதெல்லாமே செஞ்சீங்கன்னா இந்த வழக்கினோட அந்த திருப்புமுனை என்பது வேறு விதமாக இருக்கும். இந்த வழக்கை இன்னும் நீங்க ஆதாரபூர்வமாக விசாரிக்க முடியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு வழக்குகள் இருக்கு, அதிகாரிகள் வாங்கியிருக்கிறாங்க, இதுக்கு எல்லாமே காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற மாதிரி இந்த கேஸை அவங்க கொண்டு போறாங்க. இதையும் தாண்டி இப்போ அவங்களோட அரசு தரப்புல வழக்கறிஞர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவரை கஸ்டடிக்கு எடுக்கணும். இப்போ உச்சநீதிமன்றமும் என்ன கேள்வியை நியாயமா கேட்டிருப்பாங்கன்னா, இப்போ இத்தனை வழக்குகள் இருக்குன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்க விசாரிச்சுக்கோங்கன்றதான் என்னோட கேள்வியா இருக்கும். நான் தொடர்ந்து இவங்க செந்தில் பாலாஜி அவர்களை கஸ்டடிக்கு எடுக்கணுன்ற மாதிரி தான் தொடர்ந்து வாதாடி இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இப்போ நீங்க அவர் எதுக்கு நீங்க விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க விசாரணைக்கு அவர் வந்து ஒத்துழைக்க நாங்க உத்தரவு போடுறோம், செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல ஒன்றும் விசாரணைக்கு நாங்க ஆஜராக ரெடின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி அவர் நாடு கடத்தி எங்கன்னா ஓடிடுவார் அப்படின்ற அச்சங்கள் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவரோட பாஸ்போர்ட்டை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு உத்தரவையுமே இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல போட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்க சேர்த்து பார்க்கும்போது தொடர்ந்து அந்த குதிரை பேர வழக்குலையும் கூட அதுல அக்யூஸ்ட் நம்பர் 7 நினைக்கிறேன் அவங்க 2 பேருமே கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லிதான் நாங்க தாவேகா எம்எல்ஏ நாங்க குதிரை பேரம் பேசணுன்ற மாதிரி இவங்களே ஒரு வாக்குமூலத்தை கொடுத்த மாதிரி அந்த குற்றவாளிகள் நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க தானால இந்த வாக்குமூலத்தை கொடுக்கல, இந்த அரசுல காவல்துறை தான் எங்க பிரஷர் பண்ணாங்க, இப்படி நீங்க செந்தில்
பாலாஜிக்கு எதிராக நீங்க பொய் வாக்குமூலம் சொன்னோன்னு சொல்லி எங்களை பிரஷர் பண்ணாங்கன்னு சொல்லி குற்றவாளிகள் நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க குதிரை பேர வழக்கு எடுத்தாலுமே அதுல நீங்க யாரோ ஒருத்தரை பிடிச்சி அவர் ஏதோ வாக்குமூலத்தை கொடுத்து அந்த வழக்குல செந்தில் பாலாஜியை கைது செய்யணும்னு சொல்லி நீங்க எப்படி லிங்க் பண்ணீங்கன்னு தெரியும். அதை ஜாமீன் கிடைச்சி அந்த வழக்கு என்பது புஸ்வானமா போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது இப்படி இந்த டாஸ்மாக் துறையில கொண்டு வந்துடலாம், பாட்டிலுக்கு 10 ரூபான்ற பாட்டெல்லாம் இன்னும் அந்த அப்டேட்டட் வெர்ஷன்ல பண்ணலாம் அப்படின்ற நடவடிக்கையில தான் தொடர்ந்து தாவேகா அரசு ஈடுபட்டு வராங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றம் இருந்தா, அவர் உண்மையிலே ஊழலாம் பண்ணியிருந்தாருன்னா நீங்க அதை ஆதாரபூர்வமாக இப்ப நீங்க அவசரமாக ஒரு வழக்கை கொண்டு போயிட்டு அதை நீங்க ஒரு வழக்கா போட்டு அதுக்கு வாதாடி எந்த ஒரு ஆதாரமே இல்லாம உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தொடர்ந்து உங்களை கேள்வி கேட்டு இப்படி நீங்க திரும்பி வரதை விட உண்மையான ஆதாரங்கள் உங்களிடத்தில் இருந்தா, இந்த 41 கேஸ் இருக்குன்னா அதிகாரிகளிடம் போயிட்டு நீங்க நேரடியாக விசாரிச்சு 41 அதிகாரிகளும் என்ன வாக்குமூலத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அது எல்லாமே கொண்டு வந்து நீங்க ஆதாரபூர்வமான ஒரு வழக்கை தொடரலாம். ஆனா இந்த அரசை பொறுத்தவரையுமே அவசரமாக ஒண்ணு ஃபெயிலர் ஆகுதா அதுக்கப்புறம் இன்னொரு வழக்குன்னு போவது என்பது இந்த அரசோட சுய ஈகோவை வெளிப்படுத்துது. எப்படியாவது செந்தில் பாலாஜி அவர்களை கைது செஞ்சிடணும், திமுகவோட ஆளுங்களை வந்து நம்ம கைது செஞ்சிடணும், அதையும் தாண்டி இந்த பார்ட்டி ஃபண்ட் என்பதை நாங்க ஒழிச்சிட்டோம் பாருங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவதுதான் இந்த தாவேகா அரசோட முதன்மை நோக்கமா இருக்கு. இப்போ யாரெல்லாம் கைது செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்ய பார்த்தாங்க, அவரு வெளியே வந்தாச்சு, ஆதாரங்கள் எதுவுமே இல்ல. இப்போ மார்க்கண்டேயன் அவர்களை மட்டும்தான் விஜய் அவர்களை திட்டி பேசிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவரை கைது செய்ய முடியுது. வேற எந்த வழக்கிலுமே ஒரு ஸ்ட்ராங்கா எடுத்து கைது செய்ய முடியலையே. அதனால தொடர்ச்சியா செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு வராங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, அவங்க குற்றம் செஞ்சாங்க, நீங்க நிரூபிக்க பாக்குறீங்க, ஊழலை ஒழிக்கிறது தப்பே கிடையாது, அது ஆதாரங்கள் இல்லாம நீங்க அவசரமா பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இங்க ஒரு மும்முரம், இங்க ஒரு எஃபர்ட் போறீங்களா, அந்த எஃபர்ட்டை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்றீங்க? இன்னைக்கு நீங்க செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்ததால தமிழ்நாட்டுல இப்ப இவ்வளவு உரிமைகள் பறி போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு இப்படி பின்தள்ளப்பட்டிருக்கு, மாநில உரிமைகள்ல இவ்வளவு பின்தள்ளப்பட்டிருக்கு, இதுக்கு எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க? இந்த மும்முரத்தை எதற்காக நீங்க இதுல காட்ட மாட்டீங்க? இன்னைக்கு நியூஸ் படி பாத்தீங்கன்னா மேகதாது அணையை நாங்க கட்டுவோம், அதுவும் 4.3 TMC தண்ணியை திறந்து விடணும்னு சொல்லி காவிரி நடுவர் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையுமே நாங்க நாங்க வந்து மேல்முறையீடு பண்ணுவோம்னு சொல்லி கர்நாடக அரசு சொல்லுது. அதுக்கு எல்லாமே இந்த அரசு என்ன ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கர்நாடக அரசை பொறுத்தவரையுமே அவங்க அனைத்து கட்சி கூட்ட போறாங்க, இன்னைக்கு அவங்க மீட்டிங் போடுறாங்க, தனது சொந்த விவசாயிகளே போராட விடுறாங்க. இப்படி கூட சூழ்நிலை இங்க தாவேகா அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டமோ இல்ல விவசாயிகளை கூப்பிட்டு அவங்களோட ஆலோசனைகளை கேட்டோ கோரிக்கைகளை கேட்டோ இப்படி இதுல வந்து ஒரு மும்முரத்தை காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு மருத்துவ சீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 151 இடங்கள், அதாவது மெடிக்கல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ சீட்டு இடங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து கைவிட்டு போயிருக்கு. அந்த கேஸ் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள், இந்த அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் சரியாக வாதாடவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு இந்த தமிழக அரசு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக உரிமைகளுக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் சரியாக வாதாடவில்லை என்பது எவ்வளவு அவமானமான ஒரு விஷயம். இங்க காட்டக்கூடிய மும்முரத்துல இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல பாத்தீங்கன்னா சீனியரான இந்த அட்வொகேட்ஸ் எல்லாம் உள்ள இறக்குறாங்க. இப்படி இந்த வழக்குலையும் உங்களோட சீனியர் அட்வொகேட்ஸை இறக்கி மாநிலத்துக்கான ஏதாவது ஒரு நன்மை போக்குல நீங்க செயல்படுறீங்களா? உங்களுடைய மொத்த நோக்கம் என்பது ஒரு கட்சியை வந்து பழிவாங்கக்கூடியதாக இருக்குதான்றதுதான் எல்லோருடைய பொதுவான கேள்விகளா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இந்த வழக்கை தாவேகா அரசு என்னென்ன ஆதாரங்களை கொண்டு அடுக்கி அவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க போறாங்க, இல்லைன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல இருந்து என்னென்ன ஆதாரங்கள்லாம் வெளியாக போகுது என்பதெல்லாம் பொறுத்துதான் பார்க்கணும்.